ஹாய் காய்ஸ், ஷூட்டிங் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆரம்பத்திலேயே ஹீரோயினும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர வழக்கம் போல தான் பார்க்குற பக்கம் எல்லாமே ஹீரோவோட ஃபோட்டோவாக இருக்குது. ஆனாலும் அதில் ஒரு ஃபோட்டோ இன்னைக்குன்னு பார்த்து உடஞ்சிருக்கிறத பார்த்த ஹீரோயினும், அட இதை நான் எவ்வளவு நாளாக எதிர்பார்த்து இருந்தேன், எவனாவது இவனோட ஃபோட்டோவை உடைக்க மாட்டானான்னு. அது இன்னைக்கு நடந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு ஹீரோயினும் சந்தோஷப்பட, அதே டைம்ல இந்த போட்டோ ஹீரோவோட மேனேஜர் பையனோட கையால தான் உடஞ்சே இருக்கும். மேனேஜர் பையன் எவ்வளவு தான் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலும் ஹீரோ மேனேஜர் பையனை கண்டுக்கவே மாட்டான், சரியா பேசக்கூட மாட்டான். என்ன ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதை மேனேஜர் பையனோட தலையில போட்டு தான் அவனுக்கு ஏசுவான். ஆனாலும் வெளியே யாராவது கேட்டா, இல்லையே நான் ரொம்ப நல்லவன், என்னை விட நல்லவன் இந்த உலகத்திலேயே இல்ல, அந்த ரேஞ்சில் பேசுவான் ஹீரோ. இதனாலேயே கடுப்பான மேனேஜர் பையனும் இதுக்கு மேல இவன் கொடுக்குற தொல்லைகளை தாங்க முடியாதுன்னு தான் மேனேஜர் பையன் ஹீரோவோட போட்டோவையும் உடைச்சிருப்பான். இந்த மேனேஜர் வேலையே வேணான்னு வேலையை விட்டு வெளியவும் போயிருப்பான். மேனேஜர் பையன் வேலையை விட்டு போனது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் மிஸ்டர் யாங்க்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு புது மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி அந்த மேனேஜருக்கு நல்லா வண்டி ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா இப்போ என்னால் சுத்தமாக வண்டி ஓட்ட முடியலை அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, மிஸ்டர் யாங்கும், ஐயோ இப்போ நான் இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இளிச்சவாயினை மறுபடியும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்த அந்த ஜூனியர் பையனும் வர, ரைட்டு வெடக்கோழி மாட்டிருச்சு, இவனுக்கு நல்லா வண்டி ஓட்டவும் முடியும், அதனால இவனே கோத்துட்டுருவோம் அப்படின்னு இந்த புதுசாக சேர்ந்த ஜூனியர் பையனை ஹீரோவோட மேனேஜரா மாத்துறாரு மிஸ்டர் யாங். அந்த சீனும் அப்படியே கட்டாக ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வர ஹீரோயினும் மறுபடியும் ஹீரோவோட ஒரு போட்டோவை பார்த்ததும், இவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவனோட போட்டோவை எல்லா இடத்துலையும் போட்டு வச்சிருக்கிறானுங்க, இவனோட மூஞ்ச பார்த்தாலே அந்த நாளே உருப்படாது அப்படின்னு ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே திட்ட, அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு வர ஹீரோவும், இங்க பாருக்குள்ள கத்திரிக்கா, நீ சொன்னதால மட்டும் அந்த டிராமாக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்காத, நான் ஒன்றும் நீ சொன்னதால அந்த டிராமால நடிக்க ஒத்துக்கல, அந்த டிராமா எனக்கு பிடிச்சிருந்தது அதனால தான் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, நீ அந்த டிராமால நடிக்காம போ, அது உன்னோட இஷ்டம், அதை என்னத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு ஹீரோயினும் கேட்க, நல்லாவே பிளான் பண்ணி நேரம் பார்த்து ஆப்பிரிக்காவுக்கு என்ன அனுப்பி வச்சது நீ தானே எனக்கு தெரியும், என்ன அங்க அனுப்பி வச்சுட்டு நீ சந்தோஷமா இருந்தியா, ஆனாலும் கூட நான் ஆப்பிரிக்கால இருக்கும்போது எனக்கு நீ ஒரு ஃபோன் கால் இல்ல ஒரு மெசேஜ் கூட எனக்கு அனுப்பலல்ல, என்ன அவ்வளவுக்கு வெறுத்துட்டல்ல அப்படின்னு பரிதாபமா ஹீரோவும் கேட்க, அதே நேரம் ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோயினோட டீம்மேட்ஸ்க்கு ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும் போதே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணினாங்கன்ற விஷயம் தெரிய வர ஹீரோயினோட டீம்மேட் எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதே நேரம் அடுத்த பக்கம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ, நான் ஆப்பிரிக்கால இருக்கும்போது உனக்கு எனக்கு கால் பண்ணணும்னு தோணவே இல்லைல்ல அப்படின்னு ஹீரோவும் கேட்க, ஹீரோயினும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க, அதே நேரம் ஒரு ஆர்டிக்கல்ல ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணின விஷயம் ஒரு ஆர்டிக்கலாவே வெளியே வர ஹீரோயினோட டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஆர்டிக்கலுக்கு ரிப்போர்ட் பண்ணி எப்படியோ ரிலீஸ் ஆக விடாம பிளாக் பண்ணிடுறாங்க. அதே நேரம் அடுத்த பக்கம் ஹீரோ கிட்ட பேசுற ஹீரோயினும், இங்க பாரு, நான் இன்னும் உனக்கு பிரைவேட்டா கால் பண்ணி பேசுற அளவுக்கு எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒண்ணுமே இல்லையே, நாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், ஆமா 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 நீ சொல்றது 100% கரெக்ட் தான், தப்பி தவறி நீ கால் பண்ணியிருந்தா கூட உன்னோட ஃபோனை நான் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோவும் கெத்தா சொல்ல, அப்ப என்ன மயிருக்குடா நான் கால் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினும் திட்ட, போடி போ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு ஹீரோவும் திட்ட, ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில போயிடுறாங்க.
ஹீரோவோட சண்டை போட்டுட்டு செம்ம கடுப்புல வர ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட டீம்மேட்ஸ்ல ஒருத்தர் வந்து, மேடம், இந்த ஆர்டிக்கல் இப்ப ரீசெண்டா தான் வெளிவந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிற போட்டோவை ஹீரோயின் கிட்ட காட்ட, இந்த வேலையை எவண்டி பார்த்தது, இருக்கிற பிரச்சனை பத்தாததுக்கு இவனுங்க வேற பழைய குப்பையை கிளறி விட்டே உசுர வாங்குறாங்க, உடனே இதை ரிமூவ் பண்ணுங்க, இந்த ஆர்டிக்கலை யாரு அப்லோட் பண்ணினது அப்படின்ற டீட்டெயில்ஸையும் என்கிட்ட கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஹீரோயினும், ஐயோ ஆண்டவா, என்னைய எதுக்கு இப்படி சோதிக்கிற அப்படின்னு ஹீரோயினும் புலம்ப, அதே நேரம் ஸ்டூடியோல இருந்து வெளியே வர ஹீரோக்கு அதே ஏஜென்சில சேர்ந்த இன்னொரு ஆக்டரும் உடம்புக்கு முடியாம கொஞ்சம் சோகமா நடந்து வர, இதை பார்த்த ஹீரோவும், என்ன மச்சான் ஜாலியா வர போல அப்படின்னு கிண்டல் பண்ண, ஏண்டா என்னைய பார்த்தா ஜாலியா வர மாதிரியா இருக்கு, நானே இப்பயோ அப்பயோன்னு இழுத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு கூட தெரியல அப்படின்னு அந்த ஆக்டரும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் பதறி போய், என்ன மச்சான் சொல்ற, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் பதறான். அந்த நேரம் பார்த்து அந்த ஆக்டரும் நெஞ்சு வலிக்குதுன்னு நெஞ்ச பிடிக்க, அந்த நேரம் பார்த்து மேனேஜர் பொண்ணு அந்த ஆக்டரையும் வந்து அங்கிருந்து கூட்டு போயிடுறா. அப்ப ஹீரோவும் அந்த ஆக்டரோட ஹெல்ப்பர்கிட்ட உண்மையாவே அவனுக்கு என்னத்தான்ப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, இல்ல சார், இவரு ரொம்ப சோகமான ஒரு டிராமால நடிச்சுக்கிட்டு வராரு, அந்த டிராமாவோட ஃபைனல் பார்ட் நாளைக்கு தான் ஷூட் பண்ண போறாங்க, அந்த கேரக்டர் ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இருக்கணும்னு தத்ரூபமா இருக்கணும்னு இப்பையில இருந்தே நம்மால அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டாரு அப்படின்னு அந்த ஆக்டரோட ஹெல்ப்பரும் சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும், அட சூனாப்பானா, இதுக்கு தான் இவ்வளோ சீன் போட்டியாடா அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அந்த சீன் கட்டாகி அப்படியே அடுத்த நாள் அந்த ஆக்டரோட டிராமாவோட ஃபைனல் பார்ட்டையும் ஷூட் பண்றாங்க. அந்த டிராமால ஃபைனல் பார்ட்ல அந்த ஆக்டரும் இறந்து போற மாதிரி ஒரு சீனையும் வைக்கிறாங்க. அந்த சீனையும் அந்த ஆக்டர் செம்மையாவே நடிச்சு முடிக்கிறாரு. ஆனாலும் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகும் அந்த ஆக்டர் அவனுக்கிருந்து கண் முழிக்காதனால அந்த ஆக்டருக்கு என்ன ஆச்சுன்னு அவரோட மேனேஜரும் போய் பார்க்க, அந்த ஆக்டர் உண்மையாவே மயங்கி விழுந்தது தெரிய வருது. உடனே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்குறாங்க. அவரை செக் பண்ணின டாக்டரும், ஏம்மா பெருசா ஒன்றும் இவருக்கு பிரச்சனை இல்லை, அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, கடந்த சில நாளா சரியான நேரத்துக்கு தூங்கி கூட இல்லை இவரு, அதனால தான் மயங்கிட்டாரு அப்படின்னு டாக்டரும் சொல்ல, அப்பதான் மேனேஜர் பொண்ணுக்கு உசுரே வருது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியா போயிடும் அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு போக, இந்த விஷயம் ஹீரோவின் வேலை பார்க்குற கம்பெனியோட பாஸ்க்கும் தெரிய வருது. கடுப்பான பாஸும், ஏண்டா என்னோட உசுரை வாங்கி தொலைக்கிறீங்க, உங்கள்கிட்ட அப்படி என்னடா நான் கேட்டுப்புட்டேன், சரியான டைம்க்கு ஹெல்த் செக்கப்பை பண்ணிக்கல்ல சொல்றேன் அப்படின்னு பாஸும் சொல்ல, இதை கேட்ட எம்ப்ளாயிஸ் எல்லாரும், பாஸ் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க, ஆனாலும் பின்னாடி பிரேக்கே இல்லாம போக்கோல அந்த வழி அனுபவிச்சவனுக்கு மட்டும் தான் பாஸ் தெரியும் அப்படின்னு எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மனசுக்குள்ளேயே புலம்ப, அதுக்கு பாஸும், சரி சரி, இந்த முறையாவது எல்லாரும் சரியா ஹெல்த் செக்கப்பை பண்ணிக்கோங்க, அதுக்கான செலவை இந்த கம்பெனியே ஏற்றுக்கும், இந்த வேலைக்கான மொத்த பொறுப்பையும் ஹீரோயினோட தலையில பாஸும் கட்ட, கடுப்பான ஹீரோயினும், ஏன் பாஸ் என்னோட தலையில இளிச்சவாயின்னு போர்டு எதுவும் ஒட்டியிருக்கோ, எல்லாத்தையும் என்னோட தலையிலேயே ஈஸியா கட்டிடுறீங்க, ஏன் இந்த கம்பெனியில வேற ஆளே இல்லையோ, என்னால எல்லாம் பண்ண முடியாது, வேறொரு ஆளுக்கு இந்த பொறுப்பை கொடுங்க அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல, கம்பெனியில் இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அப்படியே வளைஞ்சி நிறைஞ்சி மூஞ்ச மறுபக்கம் திருப்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினும், ஐயோ படுத்துறாங்கடா என்னைய, சரி சரி ஓவரா நடிக்காங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொறுப்பையும் ஹீரோயினே ஏற்றுக்கிறாங்க. இதோடைய இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். See you next video guys.